எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். இது காய்கறியெல்லாம் வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணேன். இந்த மசாலா வச்சு என்னோடய சின்ன பையனுக்கு ஒரு தோசை ஒரு சப்பாத்தி இதில் அப்படியே ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். அவனுக்கு லஞ்செல்லாம் கிடையாது. இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணேன்னு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் அடுத்து என்னோடய பெரிய பையனுக்கு ஒரு வெண்டைக்காய் வச்சு ஒரு மசாலா பண்ணேன், ஒரு கிரேவி மாதிரி பண்ணேன். அதுவும் வாழைக்காய் வறுவலும் பண்ணேன். இப்போ இந்த கிரேவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி பண்ணோன்னு. இந்த கிரேவிலையும் சின்ன பையனுக்கு பண்ண மசாலாலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இதை வச்சு நான் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பெரிய பையனுக்கு சத்து மாவு கஞ்சி வழக்கம் போல் எப்பவும் போல் பண்ணியாச்சு. அவனும் அதை சாப்பிட்டுட்டான். அவனுக்கு லஞ்சுக்கு இன்றைக்கி இந்த கிரேவி பண்ணல. இந்த கிரேவி தான் நம்ம எப்படி பண்ணோன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 6-7 வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை அதே எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் போல் அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். 1 நிமிஷம் கழித்து அந்த வெண்டைக்காயை எடுத்துருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு தூவிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி 3 எடுத்திருக்கேன். அதில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு, முழு முந்திரியை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயத்தில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஜார் அலசுன அந்த தண்ணி மட்டும் அதில் கொட்டிடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போல் அதில் ஊற்றிடுங்க. ரொம்ப வேண்டாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் கொட்டிட்டு 1 நிமிஷம் போல் அப்படியே மூடி விட்டுருங்க. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு கை அளவு வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். அது மேலே தூவியிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். வெங்காயத்தாள் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்னோடய பையனுக்கு கொடுத்தேன். இதுக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் இப்போ என்ன கொடுத்தேன்னு. இதுக்கு வாழைக்காவை நீளமாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு வேறு எதுவும் போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒன்றா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை நான் 2 ஸ்பூன் ஆயிலில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இப்படி 2 ஸ்பூன் ஆயிலில் போட்டு எடுத்தாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இதுவும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ மார்னிங்லேருந்து நான் பண்ண எல்லா டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் ரெடி ஆகிற டிஷ்ஷு தான். நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போட முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.